ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்டான ரெக்குயர்மெண்ட்டுக்காக ஒரு பேட்டரி பேக் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பேட்டரி பேக் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான வோல்டேஜ்லேயே இது வராது. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வோல்டேஜ்னு எதை சொல்கிறேன்னா 12 வோல்ட், 24 வோல்ட், 36 வோல்ட், 48 வோல்ட், அதை மாதிரி அந்த 12 வோல்ட் லெட் ஆசிடோட அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸில் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வர பைக்கோ இல்லை வர இன்வெர்ட்டரோ அதை மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இது வந்து எந்த ஸ்டாண்டர்ட்லையுமே வராது. ஏன்னா இதோட கான்ஃபிகரேஷனே பார்த்தீங்கன்னா 9 சீரீஸில் இருக்குது. ஸோ இதில் வந்து 9 லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் செல்ஸை சீரீஸ் பண்ணியிருக்கேன். பேரல் பார்த்தீங்கன்னா ஒரு 10 செல் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இதோட நாமினல் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 28.8 வோல்ட் இதோட நாமினல் வோல்டேஜ் வரும். அண்ட் இதோட கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 60 AH வரும். ஸோ 9 பேட்டரி சீரீஸ் பண்ணதுனால நமக்கு வந்து 28.8 கிடைக்குது. அதே மாதிரி 10 பேட்டரி நம்ம பேரல் பண்ணியிருக்கோன்றதுனால ஒவ்வொரு பேட்டரியும் 6 AHன்றதுனால நம்ம 10 பண்ணியிருக்கனால நமக்கு 60 AH கெப்பாசிட்டி கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28.8 வோல்ட் தான் இதோட நாமினல் வோல்டேஜ். அதாவது பார்த்தீங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்ல 8 சீரீஸ் இருக்கும். ஆனால் இது வந்து 9 சீரீஸ் இது. ஸோ இந்த 9 சீரீஸ் எப்படி நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க BMS வந்து டாலி கிடையாது, JK BMS யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே உங்களுக்கு நான் ஒரு வாட்டி காமிச்சிடுறேன். ஸோ இதில் யூஸ் பண்ண BMSன்னு பார்த்தீங்கன்னா JKவோட ஸ்மார்ட் BMS தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த BMS பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8 சீரீஸ்லேருந்து 24 சீரீஸ்க்குள்ள என்ன வேரியண்ட்ல வேணால் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். அதுதான் இந்த BMSோட அட்வான்டேஜ்னு சொல்லலாம். இப்போ டாலி BMSன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா டாலியில் வர நார்மல் BMS எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் வோல்டேஜில் தான் அதோட வேரியண்ட் இருக்கும். நமக்கு வந்து இது மாதிரி நடுவில் ஏதாவது ஒரு சீரீஸில் வேணும் அப்படின்னா அதில் பண்ண முடியாது. பட் JK பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8 சீரீஸ்ல இருந்து 24 சீரீஸ்க்குள்ள நீங்கள் என்ன கான்ஃபிகரேஷன் வேணால் வச்சாலும் இது சப்போர்ட் பண்ணிக்கும். அண்ட் இது வந்து ஒரு ஸ்மார்ட் BMS வேறு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். கனெக்ட் பண்ணி நம்ம இதிலிருந்தே மொபைலிருந்தே இந்த பேட்டரி பேக்கை நம்ம கண்ட்ரோலும் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த பேட்டரி பேக்கில் என்ன நடக்குதுன்றதையும் நம்ம பார்த்துக்க முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்டிவ் பேலன்சரோட வருது. 0.4 amps ஆக்டிவ் பேலன்சிங் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து நல்ல பேலன்ஸ் ஸ்டேட்லேயே இருக்கும். ஸோ நல்ல ஒரு சூப்பரான BMSன்னு சொல்லலாம். பட் டாலியோட இது ப்ரைஸ் அதிகம் தான். பட் இருந்தாலும் இதோட பர்ஃபார்மன்ஸை இது பக்காவாக பண்ணோம். EV கிரேட் 3C செல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா HX பிராண்டு. என்ன மாதிரி செல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 32700ன்ற அந்த ஃபார்ம் ஃபேக்டரில் இருக்க செல்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக இதில் வந்து 90 செல்ஸ் வரும். 9 சீரீஸ் 10 பேரல். ஸோ 90 யூஸ் பண்ணியிருக்க நிக்கல் ஸ்ட்ரிப்னு பார்த்தீங்கன்னா பியூர் நிக்கல் ஸ்ட்ரிப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஹெவி கரண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும். இதோட திக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 0.15 mm திக்னஸ். இது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிக்கல் ஸ்ட்ரிப்னே சொல்லலாம். நல்ல குவாலிட்டியாக இருக்கும். பியூர் நிக்கல் ஸ்ட்ரிப்ன்றதால நமக்கு வந்து துரு பிடிக்காது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். அண்ட் பார்த்தீங்கன்னா கேப்டான் டேப் போட்டு ஃபுல்லாக அந்த நிக்கல் ஸ்ட்ரிப் மேலேயும் பேட்டரி மேலேயும் ஒட்டிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஏதாவது ஒரு மெட்டல் ஏதாவது படுது அப்படின்னாலும் இது வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிறது. இது வந்து ஒரு பிசிக்கல் பேரியர் மாதிரி இது ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 4 டெம்பரேச்சர் சென்சார் போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1 2 3 4. ஸோ பார்த்தீங்கன்னா 4 டெம்பரேச்சர் சென்சார் இதில் இந்த பேட்டரியோட டெம்பரேச்சரை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஓவர் ஹீட் ஆனாலோ இல்லை வந்து ஓவர் கோல்டு ஆனாலோ சார்ஜிங் ப்ராசஸ் டிஸ்சார்ஜிங் ப்ராசஸை இது வந்து கண்டினியூ பண்ணலாமா வேணான்றத நம்ம பேராமீட்டர் செட் பண்ணி வச்சுருப்போம். இந்த BMSல நம்ம அது மொபைல்லே செட் பண்ணலாம். அந்த டெம்பரேச்சரை தாண்டி ஏதாவது டெம்பரேச்சர் போகும்போது இந்த பேட்டரியோட சார்ஜிங் டிஸ்சார்ஜிங்கை இது வந்து கண்டினியூ பண்ணலாமா வேணான்றத இது வந்து அந்த நம்ம வச்ச ரேஞ்சுக்குள்ளே இருக்கான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிவிடும். இது வந்து பேட்டரி டெம்பரேச்சர் மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்ட் டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணும். இன்கேஸ் ரொம்ப ஒரு கோல்டான என்விரான்மெண்ட்ல இருக்குது அப்படின்னாலும் சார்ஜிங் ப்ராசஸஸ் 0 டிகிரிக்கு கீழே பண்ணக்கூடாது. நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் நமக்கு 0 டிகிரிலாம் போகிறது கிடையாது. பட் ஆனால் அப்படி போச்சு அப்படின்னா அதை வந்து சார்ஜிங் ப்ராசஸை கட் ஆஃப் பண்ணி விடுற வேலையும் இது வந்து பக்காவாக பார்க்கும். இப்போ இந்த சென்சாருக்கு இந்த ஒயர் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம BMSல இந்த சென்சார் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். பேட்டரி பேக் என்ன மாதிரி யூஸ்க்கு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இது ஒரு இண்டஸ்ட்ரியல்ல யூஸ் பண்ற ஒரு BLDC மோட்டருக்கு பவர் கட் டைம்ல இது யூஸ் ஆகுற மாதிரி கேட்டிருந்தாங்க. அண்ட் BMS வந்து எப்படி இருக்கணும்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா பேட்டரிக்கும் BMSக்கும் நல்ல கேப் இருக்கணும்ன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதாவது பேட்டரி பேக்லேயே BMS வரக்கூடாது, தனியா வரணும். அதை வந்து நாங்கள் வந்து மவுண்ட் பண்ணணும். ஒரு பேனல் போர்டில் நாங்கள் வந்து இதை தனியாக மவுண்ட் பண்ணணும், பேட்டரி தனியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல லென்த்து வச்சு கொடுத்துருக்கோம். அவங்க கேட்ட அளவுக்கு லென்த் வந்து நம்ம பேட்டரியிலேருந்து ஒயர் எடுத்து வந்து இங்கே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி BMS ஒயர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவ்வளோ தூரம் லென்த் எடுத்து வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பேட்டரி தனியாக BMS தனியாக அவங்களால மவுண்ட் பண்ணிக்க முடியும்.
அண்டு இது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத எக்ஸஸ் ஒயர்ஸ், அதாவது நம்ம 9 சீரிஸ் தான் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் இருக்க 24 சீரிஸ்க்கான இருக்க பேலன்ஸ் ஒயர்ஸ் இது. ஸோ அதை வந்து நம்ம இன்கேஸ் ஃபியூச்சர் யூஸில் இந்த பிஎம்எஸ் வச்சு நம்ம வேற ஏதாவது அவங்க பண்ண போகிறாங்க, அதாவது கவுண்ட் அதிகப்படுத்த போகிறாங்க, சீரிஸ் கவுண்ட் அதிகப்படுத்த போகிறாங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை அவங்க அப்படியே வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அவங்களோட விஷயம் தான் இது. ஸோ அப்படியே விட்டாச்சு இதை. அண்ட் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சென்சாரும் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டெண்டட் ஒயர் போட்டு நம்ம எடுத்திருக்கோம். 4 சென்சார் வரும், ஒவ்வொரு டெர்மினல்லையும் 2 சென்சார் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அவுட்புட் எடுக்கிறதுக்கு ஒரு ரெட் கலர் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 10 mm ஒயர் இது. ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி கரண்ட் யூஸ் பண்ணலாம். மோட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 8 amps தான் எடுக்கும்னு சொன்னாங்க. பட் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹெவியாகவே போட்டு கொடுத்துருக்கோம். இந்த பிஎம்எஸ்மே பார்த்தீங்கன்னா 40 amps வரைக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடிய பிஎம்எஸ் தான். அண்டு நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் ஒயரில் வரும். ஸோ ப்ளூ கலர் ஒயர் வந்து இந்த பிஎம்எஸ்குள்ளே போயிட்டு இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா எல்லா இந்த நெகட்டிவ் லைன் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து கண்ட்ரோலே பண்ண போகுது. கண்ட்ரோல் பண்ணி அவுட்புட்டில் நம்ம அதே மாதிரி ஒரு ப்ளூ கலர் ஒயர் அவுட்புட்டில் எடுத்து வந்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த பிஎம்எஸை நம்ம ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்ச் ஒன்று வந்துடும். ஸோ இதில் லைட்டோட வந்துடும் உங்களுக்கு ஒரு சுவிட்ச். இந்த சுவிட்ச் இதில் கனெக்ட் பண்ணி நம்ம வேணுன்ற டைமில் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸில் நம்ம இதை உள்ளே வச்சு ஃபுல்லாக போட்டு டேப் போட்டு நல்லா சீல் பண்ணிவிட்டு இந்த பிவிசி ஷீட் போட்டு ரேப் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட போகிறோம். ஓகே ஓகே நான் உங்களுக்கு பிஎம்எஸ் இப்போ ஆன் பண்ணி காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன் ஆஃப் சுவிட்சை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்சு. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பேலன்ஸ் லீட்ஸை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிளாக் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஒயரு. அதுக்கப்புறம் B1, B2, B3, B4, B5, B6, B7, B8, B9 வரைக்கும் இருக்கும். அது வந்து இதில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் B9 அதாவது கடைசி இந்த பாசிட்டிவ் இருக்குல்ல, இந்த பேட்டரியோட பாசிட்டிவ், அது பார்த்தீங்கன்னா இந்த 24th சீரீஸில் கடைசியில் ஒரு ரெட் ஒயர் இருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா நான் இதுக்குள்ளே கனெக்ட் பண்ணியிருப்பேன். மிச்செல்லாம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவாக இருக்கும், பார்த்தா தெரியும். ஸோ இந்த ஒயர் மட்டும் இது கூட ஜாயிண்ட் ஆகும். அதாவது இந்த பிஎம்எஸ் ஒயர்ஸில் வர கடைசி ஒயரை பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியோட பாசிட்டிவில் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் இந்த பிஎம்எஸ் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகும். ஸோ அது மாதிரி நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். ஓகே நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பரேச்சர் சென்சார்ஸை கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே இப்போ வந்து நம்ம ஃபுல் கனெக்ஷன்ஸ் முடிச்சாச்சு. இப்போ நம்ம பிஎம்எஸ் ஆன் பண்ணிடலாம். ஸோ இதுதான் அந்த ஆன் சுவிட்ச் இது. ஸோ இதை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே பார்த்தீங்கன்னா ஒரு பீப் சவுண்ட் கேட்டிருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் ரெட் கலர் லைட் இண்டிகேட் ஆகும். ஸோ ஆன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் பிஎம்எஸ்ல இந்த சைடில் ஒரு இண்டிகேட்டர் ஒன்று இருக்கும், ரெட் கலர் ஃப்ளாஷ் மாதிரி எரியும் பாருங்க. ஸோ இது ஃப்ளாஷ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா பேரிங்க்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃப்ளாஷ் வந்து ஆகாது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரே கான்ஸ்டன்ட்டாக ரெட் கலர் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் இதை பேர் பண்ணி காட்டுறேன். ஓகே 1 2 3 4 தான் பாஸ்வேர்டு. இது ஃபேக்ட்ரியிலே வர பாஸ்வேர்டு. இது வேணும்னா நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வோல்டேஜ் வந்துடும். அப்புறம் இது வந்து ஆம்ஸ் எவ்வளோ ஆம்ஸ் இப்போ டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இருக்கு அதெல்லாம் காமிச்சிடும். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பவர் யூஸ் ஆகுது, பேட்டரி கெப்பாசிட்டி என்ன, ரிமைனிங் கெப்பாசிட்டி. ஸோ இதெல்லாம் நம்ம செட் பண்ணணும். நம்ம இப்போ தான் உள்ளே ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போயிட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ செட்டிங்ஸ் மாற்றுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பாஸ்வேர்டு வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ செட்டிங்ஸ் மாற்றுறதுக்கு வேறு பாஸ்வேர்டு, உள்ள லாகின் ஆகி போகிறதுக்கு வேறு பாஸ்வேர்டு. ஓகே ஓகே இந்த செட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு மாற்ற தெரியல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போயிட்டு இதில் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபேக்ட்ரி டிஃபால்ட் செட்டிங்ஸ் என்னவோ அது வந்துடும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல் கவுண்ட்லாம் நீங்கள் அது மேனுவலாக போடுற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் செல் கவுண்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு த செட்டிங்ஸ். அதாவது நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க செல்ஸும் நம்ம செட்டிங்ஸில் இருக்கிறதும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம 9 தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 9 நம்ம இன்செட் பண்ணிக்கலாம். ஓகே கெப்பாசிட்டி நீங்கள் போட்டுக்கணும்.
அண்டு இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து 71% பேட்டரியோட கெப்பாசிட்டி ரிமைனிங்கில் இருக்குது. ஸோ சைக்கிள் அதாவது செல்லோட கவுண்ட்டு எல்லாமே இது வந்து இது பண்ணும். அண்ட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸில் போயிட்டு நம்ம வந்து சார்ஜ் ஆகலாமா வேண்டாமா, இல்லை டிஸ்சார்ஜ் ஆகலாமா வேண்டாமா, இல்லை பேலன்சிங் நடக்கணுமா வேணாமா, இது மாதிரி எல்லா ஃபீச்சரையும் நம்ம இங்கே ஆன் பண்ணிக்கலாம். இதில் எமர்ஜென்சின்ற ஒரு ஃபீச்சர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சியில் உங்களுக்கு பேட்டரி பேக் ரன் ஆகணும் அப்படின்னா நம்ம செட் பண்ண எல்லா சேஃப்டி பேராமீட்டர்ஸையும் ஓவர் ரைட் பண்ணி ஒர்க் ஆகும். ஸோ அதுதான் இது எமர்ஜென்சி. அப்புறம் டிசேபிள் டெம்பரேச்சர் சென்சார். இன்கேஸ் டெம்பரேச்சர் சென்சார் ஃபால்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம இது ஒழுங்காக பேட்டரி பேக்கில் அவுட்புட் வராது. ஸோ அந்த டைமில் டெம்பரேச்சர் சென்சார் டிசேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அது மாதிரி இருக்குது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்மார்ட் ஸ்லீப் இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, ஒரு 1 வீக் வெக்கேஷன் இல்லை ஒரு 1 மந்த் நம்ம வெக்கேஷன் போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்லீப் மோட் போட்டு நம்ம போயிடலாம். ஸோ அது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா மேலே உங்களுக்கு டைம் ஓடிட்டே இருக்கும். இது கனெக்ட் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு அப்படின்றது. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour 30 minutes ஆகிருக்கு நான் இதை கனெக்ட் பண்ணி. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல்ஸில் இங்கே கீழே லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா டேட்டும் இருக்கும். இதை நம்ம கலிப்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு செட் ஆகிடும். இப்போது 5ஆம் மாதம் 7ஆம் தேதி 2025. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோனில் இருக்க டேட்டாவை அப்படியே எடுத்துக்கும். ஓகே, இதுதான் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் பிஎம்எஸ். உங்களுக்கு ஃபோன்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம அந்த எப்பாக்சி ஷீட்டில் போட்டுட்டு ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். எப்பாக்சி ஷீட் போட்டு நான் பேக் பண்ணிவிட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா பிவிசி ஹீட் ஷ்ரிங்க் ரேப் போட்டிருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ஒயருமே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து டெம்பரேச்சர் சென்சாருக்கான ஒயரு. இது வந்து நம்ம பிஎம்எஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்டு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்க்கு ரெட் கலர் ஒயர் அவுட்புட் கொடுத்துருக்கு. அது வந்து டேரெக்டாகவே பேட்டரி பேக்லேருந்து வெளியே வந்துடும். அண்டு நெகட்டிவ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஒயர் கொடுத்துருக்கேன். அது வந்து பிஎம்எஸ்குள்ளே போயிட்டு அவுட்புட்டில் இன்னொரு ஒயர் வெளியே வந்துடும். ஸோ அந்த ஒயர் தான் நம்மளோட பேட்டரி பேக் நெகட்டிவ். அண்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பேலன்சிங்கான ஒயர்ஸ் இது. ஸோ நம்ம 9 சீரீஸ்க்கான பேலன்ஸ் ஒயர்ஸ் இது. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் அழகாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஃபெவிக்விக் போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து திரும்ப அன்ஆர்கனைஸ் ஆகாது. அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகே, கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு பேட்டரி பேக் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஹேவ் அ நைஸ் டே. பாய்.